காண வந்த தங்கையை கண்டேன். கண்ணற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி. மங்களகரமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கண்களிலே நீர், கையிலே பிள்ளை. கல்யாணி அளந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்ட பலர் முன்வந்தனர். அதில் காளையர்கள் சிலர் அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கில் ஈடுபட்டு இதோ உங்கள் கண்முன்னாடி நிற்கிறானே இந்த கொடியவன் வேணு. இவன் பகட்டால் என் தங்கையை மயக்க முயன்றான். நான் தடுத்து நிறுத்தாவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டே இருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற முன் வந்தார்கள். பிரதி உபாரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டனர். அதில் தலையானவன் இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கட்டியிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான். தன் குழந்தை இரக்கமற்ற உலகத்தில் இருக்க அவள் விரும்பவில்லை. ஆதரவற்று தன் குழந்தை துடிதுடித்து சாவதை காண அவள் விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தமர்கள்